சரி, நம்ம அந்த டாபிக்கு போக வேணாம். ஆம்பளைங்க கையில் கொடுத்தா குழந்தை விளங்காது அப்படிங்கிறது ஏறத்தால நம்மளே ஏற்றுக்கிறோம். நம்மளுடைய இந்த டெரரிசம் மாதிரி ஒரு குழந்தைய அணுகணும்னா குழந்தை வளராது, குழந்தைக்கு அந்த இதெல்லாம் பத்தாது. நான் அதுக்கு கூட இன்னொன்று முதல்ல சொல்லிடுறேன், நம்மள்ட்ட அந்த ஹார்ட்னஸ் இருக்கும் பயங்கரமாக கெட்டியாக. ஏன் தெரியுமா? படைச்சது களிமண்ணில், கல் மண் எல்லாம் குழைச்சி, அதுவும் மின் சல்சாலின் கல் ஃபஹார்னு வருது குரானில். தட்டினால் டப் டப் என்று சத்தம் வருகிற சுட்ட சட்டி அந்த களிமண்ணில் இருந்து தான் ஆதம் வர்றாரு, ஆதம்கிட்டருந்து நம்மெல்லாம் வர்றோம். நல்ல வேளை அந்த அம்மா ஹவ்வாவை களிமண்ணிலிருந்து படைக்கலை. என்ன பண்ணுறான்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய இதயத்தினுடைய விழா எலும்பு பக்கத்தில் இருக்கிற ஈரப்பகுதியிலிருந்து எடுத்து வைக்கிறான். ஈரமாகவே வச்சதுனால மென்மை இருக்கும், கடுமை இருக்காது. குடும்ப வாழ்க்கை லைஃப்பை எல்லாம் எவ்வளவு அழகாக கட்டமைச்சிருக்கான் பார்த்தீங்களா? ஒரு ஹார்டும் ஒரு சாஃப்டும் சேரணும். வெளியுறவுத்துறைகளை கவனிக்கிற, வெளிவிவகாரத்தை கவனிக்கிற, சம்பாத்தியத்திற்கு போகிற ஆண் சற்றே ஹார்டாக இருக்கட்டும். வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்கிற, பெரியவங்களை பார்த்துக்கிற, வீட்டு நிர்வாகத்தை கட்டமைத்து தத்பீருல் மனாசில் என்று சொல்லுகிற குடும்ப அமைப்பை மிகப்பெரிய அளவில் பார்த்து கொள்ளுகிற பெண், அவள்கிட்ட மென்மை தான் வேண்டும். ரப்பு களிமண்ணில் படைக்கலை. ஒரு சாஃப்ட் ஒரு ஹார்டு ரெண்டும் சேர்ந்தா அழகான குடும்பம். உங்கள் மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது, எங்கள் வீட்டில் மாற்றமாக இருக்குது. சில குடும்பங்களில் அது என்னமோ தெரியல, இப்படி மாறிக்குது. இவர் சாப்பிட்டாகும், அந்தம்மா ஹார்டாகும். சில இடம்ல பெரும்பாலான இடம் அப்படி தாங்கிறீங்க. இல்லை வேகமாக சில பேர் தலையை ஆட்டுறதை பார்த்தா ப்ராக்டிக்கலாக ஏதோ ரெண்டுமே ஹார்டாக இருந்தாலும் குடும்பம் விளங்காது, ரெண்டுமே மென்மையாக இருந்தாலும் விளங்காது. இல்லத்திற்குள்ளே உள்ளவைகளை கவனிப்பவர்கள் மென்மையாக இருக்க வேண்டும். இல்லத்திற்கு வெளியே உள்ள விவகாரங்களை கவனிப்பவர்கள், கொடுக்கல் வாங்கல், போக்குவரத்து, வியாபாரம், அது இது, செக்கு பார்ட்டி, கஸ்டமர்னு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அலையிறவங்க, அவங்க ஹார்டாக இருக்கட்டும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நான் சொல்லிட்டு வந்தது, குழந்தைகளை வளர்க்க ஆண்களால் முடியாது, பெண்களால் தான் அது முடியும். இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலு, கான்வென்ட் ஸ்கூல் பூரா, நர்சரியில் பூரா டீச்சர் போடுற காரணம் அதுதான். எல்லாத்தையும் வாத்தியாரை போட்டு பாருங்கள், புள்ள ஸ்கூலுக்கே போகாது, ஒத்து வராது. அந்த ஆளுக்கு நமக்கும் எந்த குழந்தையும் போகாது. அது 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 அந்த பெண்ணினத்திற்கு என்று ரப்பு வைத்திருப்பது. இதுதான் ஹதீஸில் இந்த நர்மி, இந்த இந்த மென்மை, இந்த இந்த குழந்தைகளை எல்லாம் ஹேண்டில் பண்ணுகிற அற்புதமான கலை இது பெண்களிடத்தில் இருக்கிறது. இதைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோணலான விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாலுமாங்க. கோணல் என்பது மைனஸ் பாயிண்ட் அல்ல, அது பிளஸ் பாயிண்ட். கோணல் என்பது பெண்ணுக்கான பெரிய தகுதி. நேராக இருக்கிறது ஹார்டாக இருக்கும். இவள் வளைந்து கொடுப்பாள் என்று அர்த்தம், நெளிந்து கொடுப்பாள் என்று அர்த்தம். யாரோடும் அணுகுகிற போது இவள் மென்மையாக இருப்பாள் என்று அர்த்தம். பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது. அதனால் நீங்கள் நம்ம ஸ்கூலில் பூரா வாத்தியாரை போட்டு பாருங்களேன், சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கொண்டு போய் விடுங்களேன், தூக்குறப்பவே இப்படி தான் காதை பிடிச்சி தூக்குவார் வாத்தியார். நம்ம கணவன்மார்களே நிறைய பேர் அப்படித்தானே தூக்குறோம். அன்பாக கொஞ்சம் மாதிரியே இல்லை, வரும்போதே அப்படி சட்டையில் அவனை பின்னாடி பிடிச்சி இப்படி தூக்கிட்டு வருவான், இன்னமும் குர்பானி கிடவ இழுத்துட்டு வர்ற மாதிரி. வேடிக்கையாக சொன்னார் ஒரு அழிச்சா, வீட்டுக்குள்ளே ஃப்ரெண்டோடு வந்தானா, இப்படி குழந்தைய கொத்தா தூக்கியிருக்கான். ஃப்ரெண்டு கேட்டிருக்கான், யார்? நம்ம பையன்தான். என்ன பேர்? என்ன பேர்? சனியன். அவன் அவ்வளோ சலிச்சுக்கிட்டு சொன்னானாமா சனியன். உள்ளே இருந்து அந்த அம்மா சவுண்ட் விட்டுருக்குது. ஏங்க வந்தவர் உங்கள் பேரை கேட்கல, பையன் பேரை கேட்டார். இல்லை தேவையா இது? குழந்தைகளை கொஞ்சம் அவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணுறது தாய்மார்களை. திடீர்னு நம்ம உள்ள டீச்சர் ஆயிரும், வீட்லேயே டீச்சர் ஆயிரும், போர்டு வச்சுட்டு குச்சி தூக்கிட்டு ஸ்டூடெண்ட்டாக மாறி உட்காரணும். இந்த உட்கார்ற தன்மை, பொறுமை பொம்பளைகளுக்கு இருக்கும். நம்மெல்லாம் உட்கார போர்டை கிழிச்சு போட்டு வெளியே போயிடுவோம். முடியாது, ஆண்களால் இதை செய்ய முடியாது. ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அதே மாதிரி தான் வலநதப அலல் மர்தா,
பேஷண்ட்டுகளை பார்த்துக்கிறதுக்கு, நோயாளிகளை பார்த்து கொள்ள அவர்களாலே தான் முடியும் என்கிறார்கள். பிமித்லிகின் அவர்களை போல முடியாது என்கிறார்கள். ஒரு பெட் ரிட்டன் பேஷண்ட்டு, பெட்லேயே எல்லாம் போகிறாங்க, படுத்துட்டாங்க, ஒன்றும் போக முடியாது, அவங்களால பாத்ரூமு கூட போக முடியாது, எல்லாமே பெட்டு தான். ஒரு ஆம்பளைகிட்ட இப்படி ஒரு பேஷண்ட்டை கையில் கொடுத்து நீ பார்த்துக்கோன்னா 2 நாள் 3 நாள் முடியாது, அந்த பொறுமை பத்தாது. ஆனால் இதே தாய் சமுதாயம் பார்த்திருக்கிறார்கள், மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில். இப்போது தானே மருத்துவர்கள் வாதத்திற்கெல்லாம் ஓரளவு குணமாக்குகிறார்கள். ஒரு காலத்தில் வாதம் வந்தால் ஒரு பக்கம் அடித்தால் கடைசி வரை படுத்திருந்து மௌத்தா போகிறது தானே. அப்படி படுத்திருந்த ஏராளமான வீடுகளில் ஏராளமான பெரியவர்களை, ஆண்களை, பெண்களை மௌத்தா போகிற வரையும் வாதமடித்து போனவர்களை எல்லாம் பார்த்ததும் பராமரித்ததும் பரிவு காட்டியதும் அவர்களை பாதுகாத்ததும் யார் என்று நினைக்கிறீர்கள்? தாய்மார்கள் தான். நம்மளுக்கு அதெல்லாம் முடியாது. இப்போ புரியுதா ஆஸ்பத்திரிகளில் பூரா ஏன் நர்ஸு வைக்கிறாங்கன்னு? நர்ஸ் இருந்தால் தான் சரியாக வரும். நீங்கள் நர்ஸை பூரா தூக்கிட்டு எல்லாம் கம்பவுண்டராக போடுங்க, டாக்டர்கள்லாம் இருக்காங்க, பூரா நர்ஸை எடுத்துட்டு ஆஸ்பத்திரியில் பூரா கம்பவுண்டராக போட்டிங்கன்னா நிறைய பேர் டிஸ்சார்ஜே ஆக மாட்டான். பின்னாடி வழியாக ஆம்புலன்ஸ் வந்து அப்படியே போயிடும். ஏன்னா நோயாளிகளை கையாளுவதற்கு பெண்களாலே தான் முடியும், குழந்தைகளை கையாள அவர்களால் முடியும், நோயாளிகளை கையாள நம்மெல்லாம் 4 நாள் பார்ப்போம், அதுக்கப்புறம் துவா செய்ய ஆரம்பிச்சிருவோம். யாரெல்லாம் கொஞ்சம் பார்த்து, ஆமாம் தெளிவாக சொல்லிடுவார், கூப்பிட்டுக்கோங்கிற மாதிரி. 4 நாள் பார்த்துட்டு வருஷ கணக்கில் வைத்து பார்க்கிற பொறுமை ஆம்பளைக்கு அந்த பொறுமை பத்தாது. சில பேர்லாம் எப்போ போகுங்கிற மாதிரி. அல்லாஹ் காப்பாற்றணும், யாருக்குமே அப்படி நிலைமையெல்லாம் வரக்கூடாது. சில நேரம் இதில் வந்து நாங்கள் சிக்கிக்குவோம். யார்? ஆலிம் சாக்கள். அதாவது உடம்பு சரியில்லை சீரியஸ்னு தந்தியை கொடுத்து போன பண்ணி வர சொல்லிடுவாங்க. ஊர்லேருந்து எல்லோரும் கிளம்பி வந்துடுவான், பூரா வந்து உக்காந்துருப்பாங்க. 15 பேர் 20 பேர் நெருங்கின சொந்தமெல்லாம். அதை இழுத்துக்கிட்டே இருக்கும், ரூபு போகிற மாதிரி தெரில. உட்காந்து எதிர்பார்ப்பாங்களா இருக்கும், லவுரில் போயிடும், அசரில் போயிடும். அது சில நேரம் அப்படி போகாது. ஒரு நாள் வரை இருந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு கிளம்பி போகலாமான்னு யோசனை, வானாமான்னு யோசனை. போன உடனே திரும்பி வர்ற மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? இருந்து முடிச்சுட்டு போயிடலாமேன்ட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க. அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ தெரியல, ரூஹை மட்டும் வச்சுக்கிட்டுருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் அந்த பக்கம் ஆலிம் ஷா குறுக்க போவார், அஜரத்து. ஆமாம், அவர் தொலைஞ்சார். ஹஜரத் துவா செய்யுங்க. என்ன துவா தெரியுதா? துவா செய்யுங்க. ஏங்க என்ன விஷயம்? இல்லை எல்லாம் வந்துட்டாங்க, போனால் திரும்பி வர்ற மாதிரி இருக்கும், முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் இது பண்ணிடலான் இருக்கோம், பார்த்து துவா செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌத்தா போகிறதுக்கு துவா செய்யின்னு சொல்கிறான்னு அர்த்தம். அங்கே சென்னையில் ஈசிஆரில் இப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போய் அங்குள்ள அஜரத்தை எல்லோரும் வந்தாச்சு, அதனால் ஏதாவது ஓதி பாருங்கன்னு. அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை, அஜரத்தை ஊதி விட்டா மௌத்தா போயிடுவாங்கன்னு. அவருக்கு போய் உட்காந்து என்னத்தை ஓதினாருன்னு தெரியல, எந்திரிச்சு உட்காந்துருச்சு. அன்பிற்குரியவர்களே, நான் சொல்லிக் கொண்டிருப்பது தாய்மார்கள் மாத்திரம்தான் குடும்பத்தில் சில விஷயங்களை கையாள முடியும், ஆம்பளையினால் முடியாது. தெரிந்தே படைத்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். வீட்டு நிர்வாகம் யாரிடம் இருக்க வேண்டும், வெளி நிர்வாகம் யாரிடம் இருக்க வேண்டும், ரெண்டுமே. அதே போலத்தான் வலா அத்தஃப அலல் கபீர், பேஷண்ட்டுகளை அல்ல, பெரியவர்களை பராமரிக்குதல், பெரியவர்களை கண்காணிக்குதல். வீட்டில் தாயார், தகப்பனார், நன்னிமா, ராதிமா, யார் யாரோ இருப்பாங்க. இவர்களை பார்த்து கொள்வதிலேயும் ஆண்களை விட பெண்கள் தான். பெரியவங்களெல்லாம் பார்த்துக்குவாங்க. என்ன அந்த மாமியாவை பார்க்குறதுல மட்டும்தான் கொஞ்சம் இடைஞ்சல். அது எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஏம்மா மாமியாவும் பெரிய மனுஷி தான், பெரிய மனுஷி தான், அது ஒத்து வராது. அது மற்ற எல்லா பெரியவங்களையும் கூட பார்த்துருவாங்க. ஆக பெரியோரை பார்க்குதல், நோயாளிகளை பராமரிக்குதல், குழந்தைகளை கையாளுதல், இதெல்லாம் வந்து
பெண்களைப் போல வேற யாரும் செய்ய முடியாது. நான் இதை பேசிக்கொண்டு வந்ததால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். வீட்டில் இருக்கிற பொம்பளைகளும் வேலைக்கு போகிறதுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டா, யாராவது மனசில் சங்கடமாக நினைச்சாலும் தப்பில்லை, சொல்லிடலாம். பல இடங்களில் குழந்தைகள் ஏறத்தாழ பெற்றோர் இருந்தும் அனாதைகளைப் போல வளர்கிறார்கள். ஒரு வீட்டில் குடும்ப தலைவன் சம்பாதிக்கட்டும், தகப்பன் சம்பாதிக்கட்டும், கணவன் சம்பாதிக்கட்டும், ஆடம்பர வாழ்விற்காக அல்லது அனாவசிய வாழ்விற்காக அல்லது தேவையற்ற செலவுகளுக்காக, சும்மா ஒரு சுகபோகத்திற்காக 2 பேரும் வேலைக்கு போகிறோம், 2 பேரும் சம்பாதிக்கிறோம் என்றால் அந்த குழந்தை எத்தீம். நல்லா தெரிஞ்சுக்கணும். லைசல் எத்தீம் உள்ளதி மாத்தா பவாவ், அழகான அரபு வரி. எத்தீம் என்பவன் பெற்றோரை இழந்தவன் அல்ல. பெற்றோர் இருந்தும் அவனோடு நேரம் தராவிட்டால், அவனை வளர்ப்பதில் பங்கெடுக்காவிட்டால் அந்த குழந்தை எத்தீம் தான். காலையில் எந்திரிச்சு தெற்க புருஷன் போயிடுறாரு, வடக்க மனைவி போயிடுதுன்னு வைங்களேன். 2 பேரும் குழந்தைகள் ஆயாவிடத்தில் வளர்ந்தால், குழந்தைகள் வேலைக்காரம்மாவிடத்தில் வளர்ந்தால், குழந்தைகள் பக்கத்து வீட்டில் வளர்ந்தால் ஒன்றும் இல்லை, அந்த குழந்தைகள் எத்தீம்கள்னு அர்த்தம். நான் இந்த மேலே சொன்ன விஷயமெல்லாம் எதுக்குன்னா, வீட்டு நிர்வாகத்தை பெண் கையில் எடுத்தாக வேண்டும். குழந்தைகளை வளர்ப்பதை பெண் கையில் எடுத்தாக வேண்டும். யாரும் இந்த உலகத்தில் தாயை போல ஒரு குழந்தையை நேர்படுத்த முடியாது, ஒழுங்குபடுத்த முடியாது. ஒது செய்வது எப்படின்னு நான் ஒரு குழந்தைக்கு கூப்பிட்டு, ஒரு 6-7 வயசு பையனுக்கோ குழந்தைக்கோ கூப்பிட்டு என்னென்ன வேணாலும் சொல்லித்தரலாம். அதெல்லாம் எடுபடாது. நான் ஒரு பேப்பரில் முதலில் கையை கழுக வேண்டும், வாய் கொப்பளிக்க வேண்டும், மூக்குக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும்னு ஃபுல்லாக எழுதி மனப்பாடம் பண்ண வச்சு 10 நாள் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவங்க அம்மா ஒரு ஜக்கு தண்ணி எடுத்துகிட்டு உட்காந்து உதவி செஞ்சு காட்டுட்டோம். நம்ம குட்டி புள்ள 3 வயசு, அதை அம்மா மாதிரியே உதவி செய்யும். சில்ட்ரன்ஸ் அவங்களுடைய இது போல செய்யுதல், சைல்ட் சைக்காலஜி அதுதான். ஒன்றை பார்த்தால் அது போல செய்யுதல். இது ஏறத்தாழ பருவ வயது வரைக்கும் நீடிக்கும் என்று சொல்லுகிறார்கள் உளவியல் வல்லுநர்கள். ஒன்றை பார்த்து அதை போல செய்தல். தாய் வீட்டிலிருந்து வளர்க்கணுங்க. டாக்டர் எடாயிலின் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒரு அம்மா, பெரிய ஆய்வாளர், சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பிய கண்டங்களின் குடும்ப சீரழிவிற்கு என்ன காரணம்னு அந்த அம்மா ஒரு பிஹெச்டி ஆய்வு செஞ்சது, டாக்டரேட் பண்ணது. அந்த அம்மாவுக்கு டாக்டரேட் பண்ணுறதுனுடைய பிஹெச்டினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஐரோப்பிய கண்டங்களின் குடும்ப கட்டுமானம் சிதைந்தது எதனால் அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு 300-350 பக்கத்துக்கு ஒரு திசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கு, ஐரோப்பியா கண்டத்தினுடைய ஒட்டுமொத்த குடும்ப அமைப்புகளை குறித்து. அப்போது லாஸ்ட்டாக அந்த அம்மா அவங்களுடைய திசிஸினுடைய சுருக்கம், ஷார்ட் ஃபார்ம் அதுதான், குலாசா அதுதான். என்ன தெரியுமா? எங்கள் நாட்டில் வீடுகளிலே இருந்து பெண்கள் குழந்தைகளை வளர்க்காததால், அவர்களும் வேலைக்கு செல்வதால் எங்கள் நாடு நாசமாகிவிட்டது அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய ஆய்வு முடிவு. அந்த அம்மாவுடைய திசிஸ், அந்த அம்மாவுடைய தியரி அது. ஏறத்தாழ அந்த மேல்நாட்டினுடைய அந்த கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளையும் பிடித்து கொண்டதே. அவர் போய் சம்பாரிச்சா 10,000 கிடைக்குது, நம்மளும் கூட சேர்ந்து சம்பாரிச்சா இன்னொரு 10,000 கிடைக்குமல்ல. உண்மையாகவே வயிற்று பாட்டுக்காக போனால், ஒரு கணவன் இல்லாத குடும்பம், சம்பாதிக்க ஆள் இல்லாத குடும்பம், வாழ்க்கைக்கு ஜீவாதாரத்திற்கு போராடுகிற குடும்பம், ஒரு பெண் அவள் சம்பாத்தியத்திற்கு போவதில் தடையில்லை. பிரபலமான சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களால வேலை செய்ய முடியாது, உடல் அமைப்பில் பிரபலமான சஹாபி, ஆனால் கொஞ்சம் அங்கஹீனம் உள்ளவர்கள், நல்ல கொஞ்சம் கண்ணியமாக சொல்ல போனால் மாற்றுத்திறனாளியை போல உள்ளவர்கள். அதல்ல, அது போல அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. சகீஃப் என்ற கோத்திரத்தில் குடும்பத்தில் பெண் கட்டியிருந்தார்கள். அந்த பொண்ணு ஜைனபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது. ஜைனபு சகீஃபியா கேட்டாங்க, என் கணவர்னால சம்பாதிக்க முடியாது, என் குடும்பத்தில் பிள்ளைகளை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது, எனவே எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு அனுமதி வேணும்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனபுக்கு, நீ போய் சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொன்னாங்க. சிறிது நாட்கள் விறகு வெட்டி விற்கக்கூடிய வேலையை, அதற்கு பிறகு சந்தையின் ஒரு மூலையில் பெண்களுக்கென்று கடையை, இதையெல்லாம் வச்சு அந்த அம்மா காலம் பூரா
ஜைனப் அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களை, வீட்டு நிர்வாகம் பெண்களால் கட்டமைக்கப்பட வேண்டும். இந்த கல்வி அந்த கல்வி எதுவாக இருந்தாலும் சரி, அது ஹோம்ஒர்க்கு அம்மா பக்கத்தில் உட்காந்து செய்ய வைக்கணும். மதரசாவினுடைய பாடம் அம்மா பக்கத்தில் உட்காந்து செய்ய வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலாச்சாரத்தில் நம்மிடத்திலேயும் இன்றைக்கு மாற்றங்கள். ஆலிம்சாட்ட அஜர்த்திட்ட மதரசாவில் உஸ்தாதிட்ட வந்து குழந்தை கேட்டிருக்குது, சின்ன பிள்ளை, ஹஸ்ரத் ஸ்கூலில் கட்டுரை போட்டி வச்சுருக்காங்க, தாயின் சிறப்புகள்னு கட்டுரை எழுதிட்டு வர சொன்னாங்க, தாயின் சிறப்புகள்னு கட்டுரை எழுதணும், ஒரு பக்கத்துக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு வந்து அஜர்த்திட்ட கேட்டிருக்கு. பொதுவாக ஸ்கூலில் தலைப்பு கொடுத்தாலும் அஜர்த் தான் எழுதி கொடுப்பாரு. அப்போது கேட்ட உடனே அவர் அஜர்த்து உட்காந்து கேட்டாரான், ஆமாம் உன்னை காலையில் ஸ்கூலுக்கு யார் அனுப்புகிறா? அது எங்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்காரம்மா. மத்தியானம் லஞ்சில் யார் கொண்டு வந்து உனக்கு இது கொடுக்குறா? வேலைக்காரம்மா. உன்னை யார் குளிக்க வைக்கிறா? வேலைக்காரம்மா. ஸ்கூல்லேருந்து யார் கூட்டிகிட்டு வர்றா? வேலைக்காரம்மா. எல்லாம் ஆயம்மா தான். அது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணுது. ஆலிம்சா பேப்பரை கசக்கி போட்டு சொன்னாராம், வேறு பேப்பரை கொண்டு வா, நான் வந்து தாயின் சிறப்புலாம் வேணாம், ஆயாவின் சிறப்புகள்னு ஒரு பக்கம் எழுதி தர்றேன், நீ போய் அதை கொண்டு போய் கொடு. ஏன்னா இந்த பணிகளை எல்லாம் ஒரு தாய் செய்யலைன்னா அவளுக்கு பேர் தாய் இல்லை. ஒரு குழந்தையை உருவாக்குவதில், அவளை கல்விக்கூடத்திற்கு அனுப்புவதில், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதில், மதரசாவுக்கு அனுப்புவதில், நல்ல விஷயங்களை கற்றுத்தருவதில், இதையெல்லாம் வந்து அவள் செய்யணும். செய்யலைன்னா அவளுக்கு பேர் தாய் இல்லை. ஒரு 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 குடும்ப கட்டமைப்பு என்பது தான் இஸ்லாம். நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னமோ நாட்டில் அப்படியெல்லாம் இருக்காங்க, அங்கே மலேசியாவில் அப்படி, சிங்கப்பூரில் இப்படி, 2 பேர் வேலைக்கு போயிடுவாங்கன்னா, 2 பேர் வேலைக்கு போனால் பிள்ளைக்கு ஒரு பக்கம் பரதேசம் போக வேண்டியதான். அதுக்கு என்ன செய்யும்? எப்படி ஒழுக்கத்தோடு அது வளரும்? அடுத்த நாட்டினுடைய சில கலாச்சார சீரழிவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய மார்க்கம் சார்ந்த பழக்கமும் அதுவல்ல, இந்த மண் சார்ந்த மரபும் அதுவல்ல. எவ்வளவு மோசமாக அங்கெல்லாம் இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு புத்தகம் அமெரிக்காவில் தான் வருது. புத்தகம் வர்றதுக்கு முன்னாடியே அது வரக்கூடாதுன்னு தடை கேட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான புத்தகம் போட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய மானத்தை பூரா வாங்கியிருக்கிறாங்க அதில். அதனால் தடை கேட்டாங்க. தடையை தாண்டி அங்கே கொஞ்சம் இந்த டெமோக்ரஸி, இந்த ஜனநாயகம்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டோஸ். அங்கே அப்படியெல்லாம் தடுக்க முடியாது. வந்துருச்சு புஸ்தகம். புஸ்தகம் என்ன தெரியுமா? ஃபாதர்லெஸ் அமெரிக்கா. புத்தகத்துக்கு தலைப்பு தந்தை இல்லாத அமெரிக்கா. டைட்டிலுக்கு கீழே ஃபாதர்லெஸ் அமெரிக்கான்னு போட்டு கீழே பிராக்கெட்டில் அதனுடைய ஆசிரியர் போட்டிருக்கார், அவர் மோஸ்ட் அர்ஜென்ட் சோசியல் ப்ராப்ளம், நம்முடைய சமூக பிரச்சனைகளில் ரொம்ப முக்கியமான மோசமான பிரச்சனைன்னு போட்டு எழுதியிருக்கார், ஃபாதர்லெஸ் அமெரிக்கான்னு சொல்லி. புத்தகத்துக்குள்ளே உள்ள செய்தி என்ன தெரியுமா? திருமணத்திற்கு முன்பாகவே 62% அமெரிக்க பெண்கள் தவறிவிடுகிறார்கள்ங்கிறத ஏரியா வாரியாக, அதாவது ஸ்டேட் வாரியாக புள்ளி விவரத்தோடு பதிவு செஞ்சுருக்கார். நாட்டினுடைய மானத்தை வாங்குறாருன்னு தான் அந்த புத்தகத்தை தடை செய்ய கேட்டாங்க. நான் சொல்ல வருவது, எந்த நாட்டிலோ எப்படியோ இருக்கலாம், எந்த மார்க்கத்திலோ எந்த மதத்திலோ எப்படியோ இருக்கலாம், தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் அழகான குடும்ப கட்டமைப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார். பெண்கள் இருந்து பார்க்கும் பணிகள் இது, ஆண்கள் செய்ய வேண்டிய பணிகள் இது. இப்போ குடும்பத்தை பார்க்கிற, குழந்தைகளை வளர்க்கிற, பெரியவர்களை பார்க்கிற, நோயாளிகளை பராமரிக்கிற, பரிவு காட்டுகிற பெண்களுக்கு அவங்க படித்தது போதும், கூட மிக முக்கியமாக கட்டாயமாக வாஜிபா நீங்கள் குரானை ஹதீஸையும் கொடுக்கணும். அதற்காகத்தான் நிஸ்வான் மதரசாக்கள். குரானை ஹதீஸை கண்டிப்பாக கொடுக்கணும். குறைந்தபட்சம் ஒரு கணவனுடைய ரைட்ஸு, அவருடைய உரிமை என்ன, கடமை என்ன, நாம் என்ன செய்யணும், இதையெல்லாம் அந்த பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? குறிப்பாக இந்த காலத்தில் அது ரொம்ப செல்லமாக பிள்ளைகளை வளர்க்குற ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கட்டாயம். ஆச்சரியமாக ஒரு 10-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பெண்களை எப்படி வளர்த்தாங்களோ இன்றைக்கி நாம் அப்படி வளர்க்கலை.
இன்றைக்கி நம்மளுடைய பெண் பிள்ளைகள் தான் வீட்டில் எஜமானிகள். அது என்ன சொன்னாலும் நடக்கும். அம்மாவும் கேட்கும், அத்தாவும் கேட்கும். புள்ள தான் ஆர்டர் போடும், இன்றைக்கி இதை வாங்கிட்டு வா, இன்றைக்கி இதை செய். ஆக லக்ஸரி லைஃப்பில் நம்மை வருத்தி கொண்டு குழந்தைக்கு கொடுக்கிறோம் என்ற பெயரில் உச்சகட்ட செல்லம் கொடுக்கிறார்கள். மோசமான பின்விளைவு இது. இன்னைக்கு பெருகி வரக்கூடிய தலாக்குகளுக்கு காரணமும் அதுதான். பொம்பளை பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை பூரா செல்லமாக கனிவு என்ற பெயரில் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு அதிகமாக தலாக்குக்கு என்ன காரணங்கிறீங்க? நிறைய பெண் பிள்ளைகள். சமீபத்தில் சென்னையில் தமிழ்நாடு அரசினுடைய தலைமை காசி முஃப்தி சலாஹுத்தீன் அய்யூபி ஒட்டு மொத்தமாக தலாக்கு, நிக்கா, பிறை இந்த மாதிரி இஷ்யூஸுக்கெல்லாம் கவர்மெண்ட்டினுடைய ஆத்தரைஸ்டு பர்சன், அவர் அங்கீகாரம் பெற்ற மனிதர். சமீபத்தில் ஒரு நிக்கா குறித்த கருத்தரங்கு ஒன்றத்தில் பேசும்போது, அதாவது பெருகி வரும் தலாக்குகளை கட்டுப்படுத்துவது எப்படின்னு அவர் தலைமையில் நடந்த விழாவில் பேசும்போது அவர் சொல்கிறார், 2000 வரை நான் என்னுடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமாக தலாக்குகளை பார்த்தேன். நீ கவனிக்கணும், 2000 வரை தலாக்குகளை பார்த்தேன். 2000க்கு பின்னால் இந்த 20 வருஷமாக நான் அதிகமாக ஹுலாவை பார்க்கிறேன். ஹுலானா என்ன? பெண் பிள்ளை எனக்கு இவர் வேணாம் விட சொல்லுங்கன்னு சொல்லி பெண் தானாக விலகி கொள்ளுதல், அதுக்கு ஹுலான்னு பேர், விவாக விலக்கு. அவன் சொன்னது தலாக்கு. 2000 வரைக்கும் தான் முன்னாலே தலாக்குகள் இருந்தது. இப்போதெல்லாம் ஹுலா அதிகம். படித்த பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், அல்லது மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்ட பெண்கள். ரொம்ப ஷார்ட்டாக அவ்வளோதான் சொல்ல முடியும். படிப்பை தவறென்று சொல்லலை, ஆனால் அதை ஒட்டி இன்றைய பெற்றோர்களால் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கப்படுகிற பெற்றோர்களுடைய சூழ்நிலையில் இன்றைக்கி ஒவ்வொரு ஜமாத்துலேயும் இவ்வளோ பெருசு உட்காந்துருக்கு ஃபைலு. என்னன்னா, தலாக்கு கேட்டு, ஹுலா கேட்டு விண்ணப்பம். அல்லாஹ் படித்தது நாமளா இல்லை நம்ம நன்னிமா, ராதிமா, நன்னா, ராதாவெல்லாம் படித்தாங்க. நம்ம சொல்கிறோம் அவங்களாம் படிக்கலை, பூரா 3ஆம் வகுப்பு, 5ஆப்பு, 6ஆப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம். அவங்கெல்லாம் 60 வருஷம் 70 வருஷம் அற்புதமான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒரு 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 அட்ஜஸ்ட்மெண்ட் மனோபாவத்தில் வாழ்ந்தார்கள். இன்றைக்கி அனுசரணை மனப்பான்மை 10% கூட கிடையாது. 10% கூட இல்லை. அவளுக்கு பிடிச்ச மாதிரி 2 நாள் சாப்பாடு இல்லைன்னா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறா, அத்தாவுக்கு ஒத்து வரல, நாக்கெல்லாம் செத்து போச்சு, நீ கூட்டிகிட்டு போ. இந்த லூசும் போய் கூப்பிட போகுது. விளக்குமா? இல்லை, நாம் பிஏ, எம்ஏ, பிஹெச்டி, பிடெக், எம்டெக் என்ன இளவல்லாமல் படித்து முடிக்கிறோமல்ல இந்த ஜென்ரேஷனில். இவ்வளவும் படித்து முடித்து தலாக்கு கேட்டு விண்ணப்பிக்கிற இந்த கோப்புகளில் அத்தனையும் 30 வயசுக்கு கீழே. 30 வயசுக்கு கீழே தலாக் கேட்டு கொடுத்துருக்கான், குலா கேட்டு கொடுத்துருக்கு. ஆனால் நம்முடைய நன்னிமாவும் ராதிமாவும் வாழ்ந்தது 70 வயசு 80 வயசு. தள்ளாடுகிற கணவன் மனைவியா? உண்மையாக சொல்லுங்கள், கல்வியாளர்கள் அவங்களாம் நம்மளாம் பட்டம் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். நம்ம அவங்களுக்கு இருந்த இங்கிதம், அவங்கள்ட்ட இருந்த அனுசரணை, அவங்கள்ட்ட இருந்த ஒத்துப்போகிற மனப்பான்மை, அட்ஜஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டி இல்லவே இல்லை நம்மள்ட்ட. நீங்கள் சொன்ன நம்புவீங்களான்னு தெரியல, சென்னையில் ஒரு குடும்ப பிரச்சனை. கணவனும் மனைவி மாறி மாறி பேசுகிறாங்க பயங்கரமாக. இந்த பஞ்சாயத்துன்னு வரும்போது அப்படி தான், கொஞ்ச நேரம் அவன் கத்துவான், ஆஃப் ஆன உடனே கொஞ்ச நேரம் அப்புறம் இவன் கத்துவான். இந்த 2 பேர்த்தையும் மோத விட்டாவே இதுதான் பிரச்சனை. நடுவில் உட்காந்து 2யுமே கேட்டுட்ருக்கணும் கவுன்சிலிங்காரங்க. இப்போது பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அவன் மாப்பிள்ளை வீட்டு மேலே பொண்ணோட தகப்பை எக்கச்சக்க புகார் சொல்கிறான். இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிகிட்டே வர்றப்போ ரொம்ப பெருசாக அவன் சொன்ன புகார் ஒன்று என்ன தெரியுமா? என் பிள்ளைய 7 மணிக்கே எழுப்புறாங்கங்கிறான். பொய்யெல்லாம் இல்லை, அதாவது கற்பனை கலந்தெல்லாம் சொல்லலை, ஃபேக்ட், உண்மை தான். என் பிள்ளை 7 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது எனக்கு பெரிய சங்கடமாக இருக்குமானால் நான் ஒரு தகப்பனான்னு கேட்குறேன்.
அல்லாஹ் எனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கான். அவள் 7 மணிக்கு எந்திரிக்கலைன்னா உன் குடும்பத்துக்கு அல்ல, எந்த குடும்பத்துக்கும் அவள் தகுதி இல்லாதவள் தானே. அதாவது மிதமிஞ்சிய அடிப்படையில் இன்றைக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கப்படுகிற குழந்தைகள் மூலமாக பெரிய ஆபத்தை இன்றைக்கு நம்முடைய குடும்பவியல், நம்முடைய இந்த 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 குடும்ப கட்டமைப்பு, நம்ம மார்க்கம் ஃபேமிலி ஓரியன்ட் ரிலீஜியன்னு சொல்லுவோம். குடும்பம் சார்ந்த மார்க்கம். தனியாக வாழ்கிறதையெல்லாம் யாரையும் ஊக்குவிக்கலை இந்த மார்க்கம். குடும்பத்தோடு வாழ், குழந்தை குட்டிகளோடு வாழ், கூட்டுறவாக வாழ், உறவுகளோடு சேர்ந்து வாழ். இதெல்லாம் சிதைந்து போகிறது. அதற்காகத்தான் சொல்லுகிறோம், நிஸ்வான் போன்றவைகளின் வழியாக குர்ஆன் ஹதீஸை எல்லாம் கொடுத்து அவர்களை நன்றாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. எக்கச்சக்கமான தலாக்குகள், ஆன்லைன் அடிமைத்தனம் பெண்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கிறது. 2 மணி வரையும் ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி மறுநாள் அந்த குடும்பத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் எப்படி போகும்? என்ன டைம் டேபிள் அது? அதுலேயும் சில நேரம் பொருத்தம் இல்லாமல் ரெண்டும் சேர்ந்துடும். பொண்ணு அது பார்த்தா என்னமோ படித்து முடிச்சு அது பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி, இல்லைன்னா அது பாட்டில் பிஇ ஆர்கிடெக்ட் என்னென்னமோ படித்து முடிச்சிருக்கும். இவர் நம்மளும் 9ஆம் கிளாஸ். ராத்திரியில் அது உட்காந்து இப்படி 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 இப்படிங்குது வேக வேகமாக. இதில் மொபைலில் இவன் எட்டி எட்டி பார்ப்பான். ஏன்னா இவனுக்கு அதிகபட்சமாக ஃபோனில் அந்த பச்சை பட்டன் சேவை பட்டன் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. பேசலாம், கட் பண்ணலாம், எட்டி எட்டி பார்ப்பான். என்ன ஃபேஸ்புக். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் ஃப்ரெண்ட்ஸு கூட சாட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸா உனக்கா? அவன் என்னமோ ஆகி யாருன்னா 300 பேர் இருக்கான் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ். என்ன 2 பேராக இருப்பான், 300 பேர். அடி பாவி, உனக்கு 300 ஃப்ரெண்டா? அவன் எங்கெங்கேயோ போயிடுறான். அவன் மறுநாளே வந்துடுறான் அங்கே ஆஃபீஸுக்கு. என் பொண்டாட்டிக்கு 300 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது இன்றைக்கி எல்லா பக்கம் இருக்குது போ. அல்லது சில நேரம் அது ஒன்றும் படிக்காமல் கிராமத்து பிள்ளையாக இருக்கும், இவன் படித்தவனாக இருப்பான். இதே கதை தான். இவன் நோண்டிக்கிட்டு இருக்கிறப்போ ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, டெலிகிராமு, என்ன முசீபத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. அது எட்டி எட்டி பார்க்கும் என்ன நடக்குது. ஆம்பளைங்க கூட கொஞ்சம் லேசாக இருக்கலாம், பொம்பளைங்க பயங்கரமான பில்டப்போடு ஆரம்பிச்சிருவாங்க. அட பாவி மனுஷா, உனக்கு 300 பொம்பளை உனக்கு ஃப்ரெண்டா? காலையில் ஃபஜ்ருக்கு முன்னாடியே தூக்கி அவங்க அம்மாட்டுக்கு போயிடும். அன்பிற்குரியவர்களே, ஆன்லைன் பரிவர்த்தனைகள், ஆன்லைன் வளர்ச்சி, சமூக வலைத்தளங்கள் வருகையின் மூலமாக இன்றைக்கி ரொம்ப காலம் கெட்டு போயிருக்கிறது. நான் முடிவுக்கு வருகிறேன். நிறைய தலைப்பில் பேசலாம். நான் வரும்போதே அஜந்திர கேட்டேன் என்ன பேசணுன்னு. அவர் ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுவாருன்னு பார்த்தேன். அவர் வரிசையாக சொல்கிறார், இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அதையும் பேசுங்க, இதையும் பேசுங்க, இந்த போதையெல்லாம் ஒழிக்கிறாங்க, அதையும் பேசுங்க, நாங்கள் ஒரு பேரணி நடத்தியிருக்கோம், அதையும் பேசுங்க, அப்படியே வரிசையாக என்னென்னமோ சொல்கிறார். சகுறு வரையுமா பயன் பண்ணுறது? அத்தனை தலைப்பும் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, இல்லை பெண்களை பொறுத்தவரை உச்சகட்டமான கவனமும் கண்காணிப்பும் மார்க்க நெறிப்படி வளர்க்கும் இல்லை என்றால், அதில் இந்த மாதிரி மதரசாக்களின் வழியாக தரப்படக்கூடிய கல்வி, மார்க்க கல்வி தரலைன்னா ஒழுக்கத்தோடு இருக்காது. நீங்கள் படிச்சிருக்கலாம், நான் வேணான்னு சொல்லலை, யாரையும் குறை சொல்லலை. 10th +2 பிஎஸ்சி எல்லாம் இருக்கலாம். படிப்பு ஒழுக்கம் தரணும். இன்றைக்கி அது தர்றதில்லை. யாரும் கோச்சிக்க வேண்டாம். ஏன்னா ஸ்கூல் நடத்துகிறவங்களாம் இருப்பீங்க, ஸ்கூலில் ஆசிரியர்கள்லாம் இருப்பீங்க. ஒரு தவறை நாம் ஒத்துக்கிட்டே ஆகணும். இன்றைக்கி இருக்கிற இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நாலேஜ் கொடுக்குறாங்க, அறிவு சார்ந்து இயங்குறாங்க, ஒழுக்கம் தரதில்லை. ஒழுக்கம் தருவதற்கு மதரசாக்கள் தேவை, பள்ளிவாசல்கள் தேவை. ஒழுக்கம் அந்த காலத்துலலாம் மாரல் சயின்ஸ்னு ஒரு தனி பீரியட் இருக்கும். நீதி போதனை அப்படின்னு ஒரு பீரியடே போட்டு வச்சுருப்பாங்க. அதில் பெரியவங்களை மதிக்கிறது, அது இது கல் முள்ள எடுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை.
இன்றைக்கி வந்து மாறி மாறி ஏதாவது அந்த பக்கம் கையை காட்டுவார். இப்போல்லாம் வந்து வெளியூர்களில் ரொம்ப அழகாக ஒன்று பண்ணுறாங்க, என்ன தெரியுமா? ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வைப்பாங்க குடிக்கிறது. பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு தொண்டை கட்டிடுமா இல்லையா, தண்ணி கொண்டு வைப்பாங்க. எனக்கு மட்டும்தான் தெரியும் அது தண்ணி வைக்கிறதுல தண்ணி காட்டுறது. அன்பிற்குரியவர்களை நான் சொல்ல வந்தது, பெருகி வரக்கூடிய கல்வி சிஸ்டத்தில் இன்றைக்கி ஒழுக்கங்கள் எதிர்பார்க்க முடியலை. ஒழுக்கம் வேணும், என்ன படிப்பாக இருந்தாலும் ஒழுக்கம் வேணும். சென்னையில் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வாங்க, அல்லது வேறு மாநகரங்களில் போய் பாருங்கள். இந்த கருவூலம் இருக்க சப்ட்ரெஷனர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே போய் மதம் மாறி திருமணம் செய்யக்கூடிய ஜோடிகளின் பட்டியல் 15 நாளைக்கு முன்னாடி போட்டுருவாங்க சர்க்குலரில். அப்ஜெக்ஷன் இருந்தால் தெரிவிக்கலாங்கிறதுக்காக வேண்டி இந்த மதத்தை சார்ந்த ஆண், இந்த மதத்தை சார்ந்த பெண், இவங்க 2 பேரும் வரக்கூடிய 20ஆம் தேதி அவங்க வந்து திருமணத்தை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் தெரிவிக்கலாம்னு போட்டுருவாங்க. எப்போவுமே சத்தம் இல்லாமல் கல்யாணம் நடக்காது, ட்ரெஸரர் ஆஃபீஸ்லையாக இருந்தாலும். வாரம் கடந்த வாரம் மட்டும் 84 ஜோடி. 84. யோசிக்கணும். முதல்லலாம் நம்ம வாட்ஸ்அப்பில் ஒன்று வரும், இந்த பக்கம் குமார், அந்த பக்கம் பாத்திமா, அடி பாவிம்போம். ஒரு பத்திரிகைலாம் இல்லை, 84 ஜோடிகள் வந்து மாறி திருமணம் செய்கிறார்கள், ஆட்சேபனை இருப்பவர்கள் தெரிவிக்கலாம்னு தொங்குது. மோசமான காலத்தில் மார்க்கத்தை துறந்து விட்டு வெளியேறி செல்லக்கூடிய ஒரு அபாயமான கட்டத்தில் இன்றைக்கு பெண் சமுதாயம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் இப்படி ஒரு பொல்லாத காலத்திலே தான் பெண்களை வளர்க்கிறோம், ஒரு ஆபத்தான காலத்திலே தான் நாம் பெண்களை முன்னெடுத்திருக்கிறோம். பெண் குழந்தை பெரும் பேறு, ஆனால் பெரும் சவால். இந்த காலத்தில் வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து கொடுத்து மார்க்க நெறிப்படி ஒரு பெண்ணை உருவாக்குவது என்பது மிகப்பெரிய சவால். அந்த சவாலுக்கு கொஞ்சமாவது நீங்கள் அவர்களுக்கு மார்க்க அறிவு தர வேண்டும். அதனால் உங்கள் பிள்ளையை நிஸ்வானில் சேர்த்து விடுங்க, தயவு செய்து. ஒரு 2 மணி நேரம் வர சொல்லுங்கள், அல்லது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வர சொல்லுங்கள். படிப்புகளுக்கு இடையிலேயும் அவர்கள் தொடரட்டும். ஏன் குடும்ப பெண்களை கூட கொண்டு வந்து இருக்கல, மாலை நேரங்களில் அவர்களுக்கென்றும் ஏற்பாடுகள் இருக்கு. தயவு செஞ்சு சொல்கிறேன், வீடுகளுக்கு மார்க்கம் வளர இது போன்ற மார்க்க ஸ்தாபனங்களை பயன்படுத்துங்கள். பள்ளிவாசல்களும் மதரசாக்களும் தராத ஒழுக்கத்தை யாரும் தர முடியாது. அவங்க தர்ற ஒழுக்கத்தை நிச்சயமாக உலகத்தின் எந்த கல்விக்கூடமும் தர முடியாது, அது எதுவாக இருந்தாலும் சரி. எனவே பயன்படுத்துங்கள். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மார்க்க அறிவு தெரிந்த பிள்ளைகளாக வரட்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி ஒரு நல்ல முயற்சியை முன்னெடுத்திருக்கிற இந்த நிர்வாகம் அல் மதரசத்துல் மர்தியா மென்மேலும் இந்த மதரசா பெரிய மதரசாவாக வளர எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. இதை பாடுபடக்கூடிய இந்த நிர்வாக பெருமக்களுக்கு மன ஊக்கத்தை ஆக்கத்தை எல்லாம் வழங்குவானாக. முதலாக பட்டம் பெற்றிருக்கிற இந்த 3 ஆலிமாக்கள் அவர்கள் வாழும் காலம் வரை அவர்கள் படித்த கல்வியின் பிரகாரம் கற்ற பிரகாரம் ஒழுகுவதற்கு வாழுவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரிவானாக என்று அவர்களுக்கு துஆ செய்து நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி வார்த்தைகளை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.